நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் தான் இந்த எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற சாங்கு. அதில் ரொம்ப பிரபலமான வரிகள் என்ன அப்படின்னா, காலை ஜப்பானில் காஃபி, மாலை இங்கிலாந்தில் கேபரே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். கிட்டத்தட்ட மனுஷன் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாமே வேலை காரணமாக தான் வச்சுங்களேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் கமலர்கள் ரொம்ப பிஸியாக இருந்தார். குறிப்பாக இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கில். அதுக்கப்புறம் மணிரத்னத்தோட தக் லைஃப் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. அதுவும் சென்னையிலேயே. திடீர்னு பார்த்தா அவர் கிளம்பி அமெரிக்கா போனார். எதுக்குன்னா இந்தியன் 2வோட அந்த மேக்கப் விஷயங்களில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக போகிறதா தகவலை வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் நிறையா அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு மணிரத்னம் படமான தக் லைஃப் படத்துலையும் அமெரிக்காவிலேருந்து அந்த செர்பியா நாட்டில் நடக்கிற ஷூட்டிங்க்கு திடீர்னு அங்கேருந்து அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னே செர்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னையில் பத்திரிகைகளை சந்தித்த கமலர்கள் மக்கள் நீதி மையத்தின் 7வது வருடத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினார். சரி, மனுஷன் இங்கே தான் இருப்பாராட்டுருக்குன்னு பார்த்தா, இப்போ அவர் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே கிடையாது, வேற எங்கே வேணால் அதே செர்பியாவுக்கு திரும்ப போயிட்டார். அதுவும் எதுக்கு அப்படின்னா மணிரத்னத்தோட தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக. ஸோ ஏற்கனவே தக் லைஃப்லேருந்து சென்னைக்கு வந்தவர் இப்போ மறுபடியும் தக் லைஃப் போய் அங்கே செர்பியாவில் மும்முரமாக அடிச்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபோட்டோ பயங்கர வயலாக இருக்குது. என்னென்னு பார்த்தா கமலர்கள் சென்னை வந்துட்டார். எதுக்கு அப்படின்னா, இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரளா படம், மலையாள படம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கு. அந்த படத்தோட கதையே கிட்டத்தட்ட கமலோட அந்த குணா படத்தோட அந்த குணா குகையை சம்மந்தப்படுத்தி தான். ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த டீமே கமலோட தீவிரமான வெறியர்கள். ஸோ இப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு கான்செப்டை எடுத்து வேற லெவலில் தெறிக்க விட்டாங்க. அதில் ஃபீல் குட் இருக்குது, எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு ஆகச்சிறந்த மலையாள படம் எப்படி இருக்குமோ அதை எடுத்துட்டாங்க. ஸோ கமலோட ரசிகர் கமலை வச்சு தான் அந்த படமே எடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இதை கேள்விப்பட்ட கமலவர்கள் அந்த இயக்குனரையும் மஞ்சுமோல் படத்தோட டீமையும் கூப்பிட்டு வெகுவாக பாராட்டிருக்காரு. ஸோ அப்போது சென்னையில் இருக்கார் அப்படின்னா செர்பியாவிலேருந்து வந்துட்டார்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் சென்னையில் இருக்க போகிறாரா இல்லை தக் லைஃப்காக மீண்டும் செர்பியாவுக்கு போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கமலவர்கள் இந்த அளவுக்கு தக் லைஃப் படத்தை விட்டு கொடுக்காம போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாதத்துக்குள்ளே இந்த தக் லைஃப் படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் தான். ஸோ யாரெல்லாம் கமலோட இந்த தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.